வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ் செக்ஷனுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா இங்கிலீஷ்க்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, இங்கிலீஷ்ல நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சு அவங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. அப்படின்னால இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டா இந்த எக்ஸாம்ல எப்படி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருஷமும் இருக்க போகுது. இதே கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகலாம். இந்த ரூல் கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஓகே, கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகலாட்டியுமே இப்போ கிராமர் ரூல் இருக்குது அப்படின்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒகாபுலரி நிறைய வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் அதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த சீரீஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. நிறைய பேர் வந்து இன்னும் எம்டிஎஸ் படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து தெரியாம தான் இருக்குது. ஓகே, ஏன்னா புதுசா டிஎன்பிஎஸ்சில இருந்து எம்டிஎஸ் எக்ஸாம்ல வந்து தமிழ்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னால எஸ்எஸ்சி பக்கம் வந்தவங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து தெரியாம தான் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து எப்ப கேட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/7/2022 ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல நடந்த எம்டிஎஸ் அதுக்கப்புறம் ஹவில்தார் எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான். இதுல இங்கிலீஷ் கொஸ்டின் 25 இருந்துச்சு. இந்த 25 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறப்போ ஒவ்வொரு கொஸ்டின் வரும்போதும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்குது, 25க்கு எத்தனை கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியில கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு செட்டா பாக்குறோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லப்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒகாபுலரில எல்லாமே இருக்கும். சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், மிஸ்பெல்ட், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் இவ்வளவுதான் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு சிலபஸ்ல வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது. அது ரிலேட்டடா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஓகே, நம்ம பாத்துக்கலாம், கேட்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டுக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது. இப்போ இது எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் தானே, அப்போ அதுக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் இந்த இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எல்லாத்துலயும் ஓரளவு சேமா தான் இருக்கும். சேம் பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிங்கிறனால சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், கான்ஸ்டபிள் ஜிடி, இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்க போறோம். இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்குது. பிளேலிஸ்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. இதை நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது தான் பிளேலிஸ்டோட நேம். ஓகே, இது வரைக்கும் 43 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இடியம் தான். ஒன்ஸ் கப் ஆஃப் டீ, இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா அவனுடைய டீ அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அவனுடைய கப்ல இருக்கக்கூடிய டீ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஏன்னா இடியம்ல வந்து உங்களுக்கு இன்டைரக்டா வேற ஒரு மீனிங்கை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் கப் ஆஃப் டீ எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இது வந்து நல்லா வரும், அவன் வந்து அதை நல்லா பண்ணுவான், அவனுக்கு அது வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் வந்து ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதை நார்மலா எப்போ எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா, அது வந்து எனக்கு வந்து வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீனிங்ல இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது கிரிக்கெட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னா எனக்கு கிரிக்கெட் வரவே வராது, எனக்கு வந்து அது பிடிக்காது, இல்லைன்னா அது எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அந்த மாதிரி நெகட்டிவ் மீனிங்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட மீனிங் வந்து என்னது, ஒருத்தனுக்கு பிடிச்சது அவன் வந்து அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, ஸோ ஒன்ஸ் சூசன் ஆர் ப்ரிஃபர்டு திங் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம இடியம்ஸ் வந்து நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். இன்னும் புது சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுலயுமே நிறைய கவர் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததான் வந்து பாருங்க ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. நார்மலா ஆண்டனிம் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் மீனிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸே கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு வேர்டை மட்டும் பிராக்கெட்லயோ இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு அதோட ஆண்டனிம் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து சென்டென்ஸோட கொடுத்தா அந்த வேர்டோட மீனிங்கை கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இட் இஸ் irrelevance அட்லீஸ்ட் டு மீ whether the grant was improvident or no. இப்ப improvident அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சிக்கனம் இல்லாம இருக்கிறது. ஓகே, சிக்கனம் இல்லாம இருக்கிறது, ஒரு நோக்கம் இல்லாம தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கிறது. இட் இஸ் irrelevance அட்லீஸ்ட் டு மீ, இது வந்து எனக்கு வந்து தேவையில்லாத மாதிரி தோணுது. whether the grant was, கிராண்ட் நீங்க என்ன சொல்றாங்க,
ஏதோ ஒரு நன்கொடை வழங்குறது, மானியம் வழங்குறது, அந்த மாதிரி. அது வந்து இம்ப்ராவிடென்ட், அதாவது சிக்கனம் இல்லாம இல்லைன்னா தொலைநோக்கு பார்வை இல்லாம பண்ணக்கூடிய ஒரு செலவா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி, அதாவது வெதர் த கிராண்ட் வாஸ் இம்ப்ராவிடென்ட் ஆர் நாட். ஓகே, நாட்னு வந்திருக்கு, நோன் வந்திருக்கு, அதுவா இல்லையா அப்படின்னு சொல்லி. இது வந்து சிக்கனம் இல்லாம இருக்கிறதா இல்லைன்னா வந்து அப்படி இல்லையா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதது அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய வேர்டு, மெயின் வேர்டு வந்து என்னது, இம்ப்ராவிடென்ட். அதை தான் வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல கொடுத்துருக்கக்கூடிய வேர்டோட ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இம்ப்ராவிடென்ட் அப்படின்னா வந்து என்னது, சிக்கனம் இல்லாம இருக்கிறது இல்லைன்னா தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கிறது. ஓகே, இப்போ டார்டி அப்படின்னா என்ன மீனிங்னா மெதுவா போறது. ஓகே, மெதுவா நகர்றது, தாமதமா போறது. ஓகே, ஸோ இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே, இது சினானிமும் கிடையாது, ஆன்டனிமும் கிடையாது. த்ரிஃப்டி, த்ரிஃப்டினா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரிஃப்டினா சிக்கனமா இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து சிக்கனம் இல்லாம இருக்கிறது, இது வந்து சிக்கனமா இருக்கிறது. அப்போ இதுக்கு இது ஆப்போசிட் மீனிங் தருதா, அப்ப இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். ஓகே, காஷியஸ் அப்படின்னா வந்து என்னது, எச்சரிக்கையா இருக்கிறது. ஸோ இது வந்து சம்பந்தமே இல்லாத வேர்டு. ஹங்கிரினா பசியோட இருக்கிறது, அப்ப இதுவுமே வந்து சம்பந்தம் இல்லாத வேர்டு தான். ஓகே, ஸோ த்ரிஃப்டி அப்படிங்கிறது தான் இதோட ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க, எரர் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த சென்டென்ஸ்ல எந்த பார்ட்ல எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். when you are under significant stress it is hardly to process details and nuances. அதாவது நீங்க வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்போ, ஓகே, அதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில், அதுக்கப்புறம் அதோட நுணுக்கங்களை வந்து ப்ராசஸ் பண்றது கஷ்டமானது. ஓகே, ஆமா, உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்போ ஒரு இதை வந்து டீட்டெயில்டா வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து கஷ்டமானது. ஓகே, இந்த மாதிரி ஹார்ட்லி அப்படிங்கக்கூடிய வேர்டை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலரா MTS கான்ஸ்டபிலிட்டி எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஹார்ட்லினா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, அதாவது இது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனிங் தரும், அதாவது நெகட்டிவ் மீனிங் தர்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா இங்க வந்து இல்ல அப்படிங்கக்கூடிய மீனிங் தேவையில்லை. ஹார்ட் அப்படிங்கிறதுக்கும் ஹார்ட்லி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹார்ட்னா கடினம். ஓகே, ஹார்ட்லி அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இல்ல அப்படிங்கக்கூடிய மீனிங்ல வர்றது. ஓகே, இங்க வந்து இல்ல அப்படிங்கக்கூடிய மீனிங் தேவையில்லை, அந்த மாதிரி பண்றது கஷ்டம். ஓகே, இந்த மாதிரி நுணுக்கங்கள், அதுக்கப்புறம் டீடைல்ஸை வந்து நம்ம பாக்குறது வந்து ப்ராசஸ் பண்றது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அப்போ ஹார்ட் அப்படிங்கறத இங்க வந்திருக்கணும், ஹார்ட்லி அப்படிங்கறது வந்து வந்திருக்க கூடாது. நிறைய வாட்டி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஹார்ட் வர வேண்டிய இடத்துல வந்து ஹார்ட்லி அப்படிங்கறத வந்து போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹார்ட்லி வராது, என்ன வரணும், ஹார்ட் தான் வரணும். ஸோ அப்போ இந்த ஹார்ட் எந்த பார்ட்ல இருக்குதோ, எந்த ஆப்ஷன்ல இருக்குதோ அதுல தான் வந்து எரர் இருக்குது. ஓகே, ஸோ ஹார்ட்லிங்கிறது இந்த பார்ட்ல இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டினுமே பாருங்க, எரர் ஸ்பாட்டிங் தான். ஓகே, அதாவது இந்த சென்டென்ஸ்ல எந்த பார்ட்ல எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல the reduced air pressure on airline flights can lessen the amount of oxygen in passengers blood for 25%. அதாவது இப்போ நம்ம ஃபிளைட்ல போறப்போ அங்க வந்து நம்மளுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆதான் இருக்கும், ஏன்னா ஹைட்டா போறனால. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பேசஞ்சருடைய ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகும். அதனால பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அமௌண்ட் வந்து 25% வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது பேசஞ்சரோட பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து 25% வரைக்கும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து எங்க எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இது டக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு தான் நம்ம இந்த சீரியஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எப்படிரா பண்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. ஓகே, இதுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதனால நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ தான், இதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நம்மளால முடியாது அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. கண்டினியூஸா பிராக்டிஸ் முக்கியம். நீங்க வந்து எல்லா ரூலையும் படிச்சிருந்தாலும் இங்கதான் எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து இந்த சீரியஸை வந்து கொஞ்சம் அதிகமாவே கொண்டு வரோம். ஓகே, அதிகமான வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஃபார் அப்படிங்கறத வந்து இது வந்து ப்ரிப்போசிஷன், இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ற மீனிங் தான் யூஸ் பண்ணுவோம். 25%க்காக கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம்ல. 25% வரைக்கும், அது வரைக்கும் கம்மி பண்ணும், அந்த அளவுக்கு கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஃபார் வந்திருக்க கூடாது, என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை 25%. ஓகே, 25% வரைக்கும் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து பை 25% அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஃபார் வந்திருக்கக்கூடிய பார்ட் வந்து எது, இதுதான். ஓகே, ஸோ அப்ப இந்த பார்ட்ல தான் எரர் இருக்குது. இந்த மூணாவது ஆப்ஷன் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும்.
இப்போ இதுல எரரே இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்ததை பாருங்க. மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் டேஷ். அதாவது டீச்சர் வந்து என்ன பண்ண சொன்னாங்க, கீப் குவைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ குவைட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓகே, அப்போ அமைதியா இருக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிடும். ஆனா இங்க வந்து பாருங்க, இதுவும் குவைட் தான், இதுவும் குவைட் தான், இது வந்து குவிட். ஓகே, குவிட் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு இதை வந்து குவிட் பண்றது. இதை வந்து நான் ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதை வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அப்போ இது வந்து இங்க வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது. குயண்ட். ஓகே, குயண்ட் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு விசித்திரமா இருக்கிறது, இல்லைன்னா ஓல்டு ஃபேஷன்டா இருக்கிறது. ஓகே, ஸோ இதுவுமே வராது. உங்களுக்கு தெரியும் கீப் குவைட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா அதெல்லாம் கேட்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஸ்கூல்ல கண்டிப்பா எல்லா டீச்சருமே யூஸ் பண்றது தான் ஓகே, கீப் குவைட் அப்படிங்கிறது. இப்போ இந்த குவைட்டை போடணுமா, இந்த குவைட்டை போடணுமா, இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ரெண்டு வார்த்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டோட வித்தியாசத்தையும் என்னால சொல்ல முடியும். ஓகே, இப்போ QUIET அப்படிங்கறதா வந்து என்னது, அமைதி அப்படிங்கக்கூடிய மீனிங் தரக்கூடிய வேர்ட். ஓகே, குவைட் அப்படிங்கிறது. அப்ப இந்த குவைட் இதுவுமே குவைட் தான். ஓகே, இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவு. ஓகே, போதுமான அளவு. ஓகே, அதாவது ஐ எம் குவைட் ஹாப்பி அப்படின்னா வந்து என்னது, எனக்கு நான் ஓகே பரவாயில்ல, நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கேன், கொஞ்சம் போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, ஐ எம் குவைட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நான் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இந்த குவைட் வந்து என்னது, அமைதியா இருக்கிறது. ஸோ ஸ்பெல்லிங் மட்டும்தான் வித்தியாசமா இருக்குது, ப்ரொனன்சியேஷன் வந்து இதுல சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ QUIET அப்படின்னா வந்து என்னது, அமைதியா இருக்கிறது. QUITE அப்படின்னா வந்து என்னது, போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்ப இதுல வந்து எது ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. பெரிலஸ். ஓகே, பெரிலஸ் அப்படின்னா வந்து என்னது, ஆபத்தானது. ஓகே, பெரிலஸ் அப்படின்னா ஆபத்தானது. இதோட ஆண்டனிம் அப்படின்னா என்னது, ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்ட். ஓகே, வெர்போஸ் அப்படின்னா ஒரு வார்த்தைகளை வந்து தேவைக்கு அதிகமா யூஸ் பண்றது, ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா பேசுறப்ப வந்து அதிகமா தேவைக்கு அதிகமா வார்த்தைகளை யூஸ் பண்றதுதான் வெர்போஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆபத்தானதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, அப்ப இது வந்து ஆன்சரா இருக்காது. அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் அப்படின்னா நிலைப்புத்தன்மை இல்லாதது. ஓகே, ஸ்டேபிள்னா நிலைச்சு இருக்கிறது, அன்ஸ்டேபிள் அப்படின்னா நிலைப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது. ஸோ இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, அன்ஸ்டேபிளுக்கும் பெரிலஸ் அப்படிங்கிறதுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. ஸோ இது வந்து ஆன்சரா இருக்காது. க்ரூவல். க்ரூவல் அப்படின்னா வந்து கொடூரமா இருக்கிறது. ஓகே, இது வந்து இதுக்கு சேம் மீனிங் தருது. கண்டிப்பா சேம் மீனிங் தரக்கூடிய வேர்ட் இருக்கும். ஆண்டனிம் கேட்டிருக்காங்கன்னா சினானிமும் ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டா பார்க்கணும். ஸோ க்ரூவல்னா கொடூரமானது. ஸோ இது வந்து சினானிமா வேணா இருக்கலாம், ஆண்டனிமா வராது. சேஃப் அப்படிங்கறத ஆன்சர். ஓகே, இது ஆபத்தா இருக்கிறது, இது வந்து சேஃபா இருக்கிறது. அப்ப இதான் வந்து ஆண்டனிமா இருக்கும். He claims to be the dash kid in the school. அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்கூல்ல அவன் தான் வந்து என்ன மாதிரி கிட், என்ன மாதிரி குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே, ஸ்மார்ட்னஸ் கிட். கிட் இந்த இடத்துல கிட் அப்படிங்கிறது வந்து யாரு, கிட் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். ஓகே, ஸோ நவுனுக்கு முன்னால என்ன மாதிரி கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இங்க வந்திருக்கணும். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு வேணும். நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு வந்து என்னது, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் தான் தேவை. ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து நவுன். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல நவுன் வராது. நவுன் ரெண்டு நவுன் வந்து அடுத்து தொடர்ந்து வராது. ஓகே, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இன்னொரு நவுனே வந்து வராது அப்படின்னால இது வந்து ஆன்சர் கிடையாது. ஸ்மார்ட்டஸ்ட், இவன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மார்ட் ஆனவன், ரொம்ப ஸ்மார்ட் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸ்மார்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, டு பி த ஸ்மார்ட்டிங் கிட் அப்படிங்கிற மாதிரி வரவே வராது. ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறப்போ ஸ்மார்ட்டஸ்ட் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி எப்போ யூஸ் பண்ணுவோம், ரெண்டு பொருளை ஏன்னா ரெண்டு பர்சனை கம்பேர் பண்றப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இவனையும் இன்னொருத்தனையும் கம்பேர் பண்ற அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மார்ட்டர், அவனை விட இவன் வந்து ஸ்மார்ட்டர் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இங்க வந்து ரெண்டு பேர் இல்ல, அந்த ஸ்கூல்லே வந்து அவன் தான் ஸ்மார்ட் ஆனவன் அப்படிங்கிறப்போ நிறைய பேர், ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறப்போ அதுல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணணும். இதுல தே கொடுத்துருக்காங்க, தேக்கு அப்புறம் கண்டிப்பா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால கண்டிப்பா தே வரும். அதை வச்சு நீங்க வந்து சொல்லிருக்கலாம் த ஸ்மார்ட்டஸ்ட் கிட் இன் த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்ததா பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன்டு பார்ட் ஆஃப் கிவன் சென்டென்ஸ். ஓகே, அதாவது இதுல அண்டர்லைன்டு பார்ட் வந்து அண்டர்லைன் போடாம இருக்குது, நான் வந்து எதுல அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, அதாவது சோப்புவர். ஓகே, சோப்புவர் இந்த இடத்துல தான் வந்து அண்டர்லைன் இருக்குது. ஸோ இதுல வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து கரெக்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். கரெக்டா இருக்குது அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஆன்சர் பண்ணிடணும். இல்ல அதுல எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ கரெக்ஷன் பண்ணதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, மெனி ஃபேமிலிஸ் ஆர் சோ புவர் டு பியர் த காஸ்ட் ஆஃப் எஜுகேட்டிங் ஆல் தேர் சில்ட்ரன். நிறைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க. அதனால அவங்களால வந்து அவங்களுடைய எல்லா சில்ட்ரனுக்குமே வந்து எஜுகேஷனை கொடுக்க முடியல. அந்த அந்த செலவை வந்து அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அதிகமான செலவாகுது படிக்க வைக்கணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு புவரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இப்போ புவர் அப்படிங்கிறது வந்து என்னது? புவர் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ ஒரு அட்ஜெக்டிவா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்பா இருக்கணும். அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சோங்கிறது வந்து அட்வர்ப் தான். ஓகே, சோங்கிறது வந்து அட்வர்ப் தான். ஆனா சோ கூட வந்து பாத்தீங்கன்னா டு வராது, அது கூட வந்து பாத்தீங்கன்னா that வரும். ஓகே, அது கூட வந்து that வரும். இது நம்ம கோர்ஸ்ல வந்து டீச் பண்ணிருக்கோம். சோ கூட வந்து that வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய செட்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கூட வந்து that வரும் அப்படின்னால இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது. டூ புவர் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ரொம்ப டூ அப்படிங்கிறது வந்து டூ மச் அப்படின்னு சொல்லலாம்ல, ரொம்ப ஓவரா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமா ஏழ்மையோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மீனிங்ல வந்து டூ அப்படிங்கறத அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ கூட வந்து டூமே வந்து அட்வர்ப் தான். டூ கூட வந்து பாத்தீங்கன்னா டூ அப்படிங்கக்கூடிய இந்த பேர் வந்து வரும். ஓகே, டூ டூ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ டூ புவர் டு பியர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். இந்த டூ வராது. ஓகே, இந்த இடத்துல வந்து டபுள் ஓ வரக்கூடிய டூ வரும், ரொம்ப அதிகமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இதுவும் வராது. சச் புவர் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஏன்னா சச் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான், இதுவுமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இன்னொரு அட்ஜெக்டிவே வராது. அப்படின்னால இதுவும் ஆன்சரா இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சச்சுக்கு அப்புறம் வந்து நவுன் வரும். ஓகே, சச்சுக்கு அப்புறம் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன் வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம தெளிவா டீச் பண்ணிருக்கோம் நம்ம கோர்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ டூ புவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்ததா பாருங்க, மிஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஷுவர்லி ஹி நவ் ஹேஸ் ஏர்ன்ட் த ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கணும். ஓகே, ஆனா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது. அப்ப ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப இதுலயுமே ரெப்செக்ட்னு கொடுத்துருக்காங்க, இது ஆன்சரா இருக்காது. ரெஸ்பெக்ட்னு கொடுத்துருக்காங்க, இது ஆன்சரா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. இங்க ரெஸ்பெக்ட் இருக்குது, இங்க ரெஸ்பெக்ட் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ மாஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, மாஸ்டர் வராது, மாஸ்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஷியோர்லி ஹி நவ் ஹேஸ் ஏர்ன்ட் த ரெஸ்பெக்ட் மாஸ்டர். அதாவது உண்மையிலேயே அவன் வந்து அந்த மாஸ்டர் அப்படிங்கக்கூடிய ரெஸ்பெக்டை இப்போ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெயர் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்டா இருக்கும். ரெண்டு வார்த்தை வந்து மிஸ்டேக்கா இருந்திருக்கு. ஸோ நார்மலா வந்து இதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு வேர்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு வேர்டு தான் கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன்லயுமே. ஆனா சென்டென்ஸை கொடுத்துட்டு எதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து கேட்கறாங்க. ஓகே, a book that contains information on various subjects. ஸோ இதோட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா என்னன்னா இந்த சென்டென்ஸை வந்து ஒரே வார்த்தையில சொல்றது. ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க, a book that contains information on various subjects. அதாவது நிறைய சப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே புக்ல இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்சைக்ளோபீடியானா அந்த ஒரே புக்கு தான், அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதான் வந்து என்னது என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து இதுல வந்து மேன் வந்துருச்சு. ஓகே, ஸோ கையால எழுதப்பட்டது. ஓகே, கையால எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இப்போ என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வந்து பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கும், டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணது. ஓகே, கையால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படிங்கிறப்ப அது வந்து மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து அடுத்து கேட்கலாம், அப்படின்னாலதான் நான் சொல்றேன். திசாரஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, அதாவது இதுவுமே ஒரு புக்கு தான், ஆனா இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, வேரியஸ் சப்ஜெக்டை பத்தி இருக்கணும். ஓகே, பர்டிகுலரா மட்டும் இல்லாம வேரியஸ் சப்ஜெக்டை பத்தி இருக்கணும். இது வந்து பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்டை பத்தி மட்டும்தான் இருக்கும். அதனால இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்ததா டிக்ஷனரி வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து வேர்ட்ஸோட மீனிங் தான் இருக்கும். ஓகே,
சப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது, அப்படின்னால இதுவும் வந்து ஆன்சரா இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த மோர் என்லைட்டன்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆஃபர் பெட்டர் டேர்ம்ஸ். இதுல அண்டர்லைன் பண்ண வேர்டோட ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஓகே, என்லைட்டன்ட், த மோர் என்லைட்டன்ட் எம்ப்ளாயர் ஆஃபர்ஸ் பெட்டர் டேர்ம்ஸ். ஸோ இந்த என்லைட்டன்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டோட மீனிங் தெரியலாட்டியுமே உங்களால இந்த சென்டென்ஸை வச்சு ஓரளவு கெஸ் பண்ண முடியும், இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பெட்டர் டேர்ம்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, அப்புறம் எம்ப்ளாயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எம்ப்ளாயர் அப்படிங்கக்கூடிய நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அவர் வந்து பெட்டர் டேர்ம்ஸ் வந்து ஆஃபர் பண்றாரு. அப்ப இது ஒரு பாசிட்டிவ் வேர்டா தான் இருக்கும். ஓகே, இப்ப என்லைட்டன்ட் அப்படின்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னா அறிவாளி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, கொஞ்சம் ஞானம் பெற்றவர்கள் அந்த மாதிரி மீனிங். அதாவது ரொம்ப அறிவாளியா இருக்கக்கூடிய, இல்லைன்னா ரொம்ப ஒரு ஞானத்தோட இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் வந்து ஒரு பெட்டர் டேர்ம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அறிவாளி, ஞானத்துடன் இருக்கிறவங்க அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கான ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சிவிலைஸ்டு. சிவிலைஸ்டு அப்படின்னா என்னது? நாகரிகமான. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு. ஓகே, அப்ப கண்டிப்பா நெகட்டிவ் வேர்டு ஒன்று தான் வந்து இதோட ஆண்டனிமா இருக்க முடியும். சிவிலைஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாகரிகமான. ஸோ இதுக்கும் வந்து ஓரளவு சம்பந்தம் இருக்குது. ஓகே, இது வந்து இதோட சினானிமா வேணா வரலாம், ஆண்டனிமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்போசிட் மீனிங் தரல. எஜுகேட்டட் அப்படிங்கிறதுமே வந்து சினானிமா வேணா இருக்கலாம், ஆண்டனிமா இருக்காது. கன்ஃபவுண்டட். ஓகே, கன்ஃபவுண்டட் அப்படின்னா குழப்பமா இருக்கிறது. கன்ஃபவுண்டட்னா குழப்பமா இருக்கிறது. ஓகே, ஸோ கண்ணை ஃபவுண்ட் பண்ணா, கண்ணை தொலைச்சிட்டு ஃபவுண்ட் பண்ணா, அப்போ வந்து அவன் குழப்பமா இருக்கான். ஓகே, தன்னோட கண்ணே வந்து தொலைஞ்சிருச்சு, அதை வந்து அவன் தேடி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னது? இதுக்கு ஆப்போசிட் மீனிங் தருது. ஓகே, இது வந்து ஞானத்தோட இருக்கிறது, அறிவா இருக்கிறது. இது வந்து குழப்பத்தோட இருக்கிறது. அப்ப இதுதான் வந்து இதோட ஆண்டனிமா இருக்கும். ரீசனபிள் அப்படின்னாலுமே வந்து என்னது? நியாயமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்ப இதுவுமே வந்து இதுக்கு ஆண்டனிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. ஹேஸ்டி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஹேஸ்டி அப்படின்னா வந்து என்னது? டக்குன்னு பண்றது, ஸ்பீடா இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, அவசரமா, வேகமா, அந்த மாதிரி மீனிங்ல தான் என்ன வரும்? ஹேஸ்டி அப்படிங்கிற மாதிரி வரும். எக்ஸ்பிடிஷஸ். ஓகே, எக்ஸ்பிடிஷஸ் அப்படின்னா வந்து என்ன மீனிங்? இதுவுமே வந்து அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பீடு அப்படி இல்லைன்னா வேகமா, விரைவா, குயிக்கா அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இதுவும் சேம் மீனிங் தான் தருது. இதுதான் ஆன்சர். ஓகே, இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி ரெண்டு வார்த்தை இருக்கலாம். ஓகே, அப்ப அந்த ரெண்டுல பெஸ்ட் எது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வந்து என்னது? தடை செய்யப்பட்ட அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இதுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. ஓகே, லைட் பேக் அப்படின்னா ரிலாக்ஸ்டா இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி மீனிங்ல வரும். இது ரிலாக்ஸ்டா இருக்கிறது. ஓகே, அப்ப இதுவும் வராது. லாக்டுனா வந்து பூட்டப்பட்ட. ஓகே, அப்ப இதுவும் வராது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டோட இந்த ஏரியா வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். த வாட்டர் அட் ஹர் பிளேஸ் வாஸ் கூல் அண்ட் ஹேட் அ மெட்டாலிக் டேஸ்ட். அதாவது அவளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய, அவளுடைய பிளேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கூலா இருக்கும், அதுக்கப்புறம் அதுல வந்து மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும். ஓகே, இப்ப வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே சிங்குலர் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்போம். இதோட வேர்பு தான் வாஸ் அப்படிங்கிறது. ஸோ சிங்குலர் வேர்பு தான் வந்திருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்குது. ஓகே, அதாவது கூலா இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ பாஸ்ட்ல நடந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிறப்பவுமே வந்து இங்க பாஸ்ட்ல இருக்குன்னா இங்கேயும் பாஸ்ட்ல தான் இருக்கணும், ஒரே சென்டென்ஸ் தான் அப்படிங்கிறனால. ஸோ அதுல வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி அதோடைய பொசஷன் பத்தி சொல்றாங்க. இதுவுமே பாஸ்ட்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டா தான் இருக்குது. இதுல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஆப்ஷனை பாருங்க, வாஸ் கூலிங் அண்ட் ஹேவ். இங்க தேவையில்லாம ஐஎன்ஜி வர வேண்டாம். ஓகே, அதாவது வாஸ் கூல், இந்த இடத்துல வாட்டரை பத்தி தான் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. வாட்டர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ வாட்டருங்கிற நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ் தான் இந்த கூல் அப்படிங்கிறது. கூலிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது வந்து கூலிங் ஆகிக்கொண்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல வந்து மாத்துறது வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அப்ப இது வந்து ஆன்சரா இருக்காது. வேர் கூல் அப்படிங்கிறது வராது. ஏன்னா வாட்டர் வந்து சிங்குலர் அப்படின்னால சிங்குலர் வேர்பு தான் வரணும். வேர் அப்படிங்கிறது கூலர் வேர்பு அப்படின்னால இது வந்து வராது. இங்க வாஸ் கூலஸ்ட் அண்ட் ஹேஸ் அப்படிங்கிறது வராது. ஓகே, கூலஸ்ட் அப்படிங்கிறது இங்க வந்து கூலஸ்ட் கூட பாத்துக்கலாம், இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனா ஹேஸ் வராது. ஏன்னா இங்க வந்து பாஸ்ட் அப்படிங்கிறப்போ இங்கேயும் பாஸ்ட்ல தான் இருக்கணும். இங்க பாஸ்ட்ல தான் இருக்குது, அப்ப இங்கேயும் பாஸ்ட்ல தான் இருக்கணும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துடும். ஸோ அப்படினால இதுவும் வராது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்ததான் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 4 வார்த்தை மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணணும்.
எதுல வந்து ஸ்பெல்லிங் இன்கரெக்டா இருக்குது. ஒரு சில நேரம் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு கேட்பாங்க. ஓகே, ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கரெக்டா இருக்கும், 1 வந்து தப்பா இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பெர்டர்ப். ஓகே, பெர்டர்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேர்டு கிடையாது. அப்ப இதுலதான் வந்து மிஸ்டேக் இருக்குது. அப்ப எதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PERTURB. ஓகே, பெர்டர்ப். ஓகே, பெர்டர்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழப்பமடைய செய்யறது, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களை வந்து அப்செட் பண்றது. ஓகே, அவங்களை வந்து அப்செட் பண்றது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் பர்டர்ப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தப்பான ஸ்பெல்லிங்ல இருக்குது. தப்பான ஸ்பெல்லிங் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னால இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். பெர்சீவ், அதுக்கப்புறம் பிஜன், அதுக்கப்புறம் பாசிவ், இதெல்லாம் வந்து கரெக்டான மீனிங், கரெக்டான ஸ்பெல்லிங்ல தான் இருக்குது அப்படின்னால இது வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சியூ த சினரி. ஓகே, இது வந்து ஒரு இடியம், இதோட மீனிங் கேட்டிருக்காங்க. சினரி அப்படின்னா வந்து என்னது? இயற்கை காட்சி. சியூ அப்படின்னா வந்து என்னது? மெல்லுறது. ஸோ இயற்கை காட்சியை மென்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, மென்னு தின்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு சில நேரம் சொல்லுவோம். ஓகே, ஆக்டிங் வந்து பிச்சு உதறிட்டான்ப்பா, மென்னு தின்னுட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அவனை தூக்கி சாப்பிட்டான், அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, அப்போ டு ஆக்ட் ஓவர்லி எமோஷனல். ஓகே, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றது, ரொம்ப அதிகமான எமோஷனோட வந்து ஆக்ட் பண்றது, அதை தான் வந்து சியூ த சினரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்டர் ஸ்டேட் அப்படின்னா வந்து என்னன்னா குறைச்சி மதிப்பிடுறது. ஓகே, இது வந்து ஆன்சர் கிடையாது. பியூட்டிஃபை பண்றது கிடையாது, மிஸ்மேனேஜ் பண்றது கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். பேனிங் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் இஸ் நாட் டிசைரபிள் நார் ஃபீசிபிள் இன் அ சிவிலைஸ்டு சொசைட்டி. நார் வந்திருக்கு, நாரோட பேர் வந்து என்னது? நெய்தர். ஓகே, நெய்தர் நார் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதாவது ஃபுட் அண்ட் பிவரேஜஸை வந்து பேன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிசைரபிளும் கிடையாது, ஃபீசிபிளும் கிடையாது. நெய்தர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அது டிசைரபிளும் இல்லை, ஃபீசிபிளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நாட் வந்திருக்க கூடாது, நெய்தர் நார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். ஸோ நெய்தர் நார் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம வந்து கன்ஜங்ஷன் டாபிக்ல தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து எரர் ஸ்பாட்டிங் தான். ஓகே, கிராமட்டிக்கல் எரர் வந்து எந்த பார்ட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. Scientists believe that many animals have a unique languages of their own. அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்ன மாதிரி நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அனிமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தனியா ஒரு தனித்தன்மையான, யூனிக் அப்படின்னா வந்து என்னது? தனித்தன்மையான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். யூனிக் அப்படின்னாலே ஒண்ணுதான். ஓகே, யூனிக்னாலே அது வந்து தனிச்சு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து ப்ளூரல்ல வரவே செய்யாது, அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு வந்து ப்ளூரல்ல வரவே செய்யாது. ஓகே, ஸோ ஏன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே, ஒன்னு அப்படிங்கிறப்ப ஏன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, அது கரெக்ட் தான். யூனிக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, லாங்குவேஜ் அப்படிங்கிறதான் நவுன். ஸோ அந்த நவுன் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலரா தான் இருக்கணும். யூனிக்கு அப்புறம் வரக்கூடிய நவுன் வந்து சிங்குலரா தான் இருக்கணும். ஏன்னா யூனிக் அப்படின்னாலே அது வந்து தனித்தன்மையானது. ஓகே, அப்ப தனியா இருக்குது, எல்லாத்தையும் விட அது வந்து தனித்தன்மையானது அப்படின்னு சொல்றப்ப அது ஒன்னா இருந்தா மட்டும்தான், அது வந்து ஒன்னு அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தான் நம்ம யூனிக்னே சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ளூரல்ல வராது. ஓகே, அப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். அனிமல்ஸ் ஹேவ் எ யூனிக் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. ஒரு சிலர் இந்த இடத்துல ஆன் வருமா, ஏன்னா இங்க யூ வந்திருக்கு, வவ்வல் யூ வந்திருக்கு, அப்ப ஆன் யூனிக் அப்படிங்கிற மாதிரி வருமானு சொல்லி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த லெட்டரை மட்டும் பார்க்க கூடாது, இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். யூனிக். ஓகே, யூ இல்ல யூனிக். ஓகே, யூனிக்னு சொல்றோம். ஸோ இந்த யூ வந்து சவுண்டு கிடையாது. ஓகே, உயிரெழுத்து சவுண்டு கிடையாது, உயிரெழுத்து சவுண்டு வந்திருக்கணும். ஓகே, அம்பர்லான்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஆ வருது, அப்ப அது வந்து உயிரெழுத்து சவுண்டு. ஓகே, அப்ப அந்த இடத்துல நம்ம ஆன் போடுறது கரெக்ட். இங்க வந்து யூனிக்ல யூ வந்திருக்கு, இது வந்து உயிரெழுத்து கிடையாது. ஓகே, உயிரெழுத்து சவுண்டு கிடையாது அப்படின்னால நம்ம வந்து ஆன் போடக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The plan is to demolish the kitchen area and build a new room. அதாவது பிளான் என்ன அப்படின்னா கிச்சன் ஏரியா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு, டெமாலிஷ்னா வந்து என்னது? அதை இடிச்சு அழிக்கிறது. ஓகே, அதுல வந்து ஒரு நியூ ரூம் வந்து பில்டு பண்றது தான் பிளான். ஸோ இதோட சினானிம் கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய வேர்டோட சினானிம், அதே மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. டெமாலிஷ் அப்படின்னா வந்து என்னது? அழிக்கிறது, இடிச்சு தரமட்டமாக்குறது, அந்த மாதிரி மீனிங். அதே மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கர்டைல் அப்படின்னா வந்து என்னது? குறைக்கிறது. ஓகே, குறைக்கிறது. ஸோ குறைக்கிற மீனிங் கிடையாது, இங்க இடிக்கிற மீனிங்ல வந்திருக்கு. ஃபோர்ஜ் அப்படின்னா வந்து என்னது?
இப்போ ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து அடிச்சு வேற ஒரு ஷேப்ல மாத்துறது. ஓகே, நீங்க வந்து இந்த பட்டறையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, மெட்டலை வந்து ஹீட் பண்ணுவாங்க, அடிச்சு அதை வச்சு கோடாரி அருவாள் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஃபோர்ஜிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மீனிங் தான் இது தருமே தவிர, இல்லைன்னா ஒரு இதை உருவாக்குற மீனிங் தான் தருமே தவிர, ஒரு இதை சேர்க்கிற மீனிங் தான் தருமே தவிர இடிக்கிற மீனிங் தரல. இது வந்து ஆண்டனிமா வேணா இருக்கலாம், சினானிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேஸ், ஓகே, ரேஸ் அப்படின்னா வந்து என்னது, அழிக்கிறது. ஓகே, இப்ப ரேசர், ஓகே, ரேசர் அப்படிங்கக்கூடிய பிளேடை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஷேவ் பண்ணுவோம், அதை வந்து நம்ம அழிக்கிறோம். ஓகே, இல்லைன்னா எரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஸ் அப்படின்னா எரேஸ், அழிக்கிறது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். ரீஃபர்பிஸ் அப்படின்னா என்னன்னா புதுப்பிக்கிறது. ரீஃபர்பிஸ் அப்படின்னா புதுப்பிக்கிறது. இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து இது கரெக்டா இருக்கலாம், ஆனா இந்த டெமாலிஷ் அப்படிங்கக்கூடிய மீனிங் தான் கேட்டிருக்காங்க, அதோட மீனிங் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரீஃபர்பிஷ் அப்படிங்கிறது வந்து ஆன்சரா இருக்காது. A thing or substance that is liable to catch fire easily. One word sufficient. அதாவது ஒரு பொருள் அது வந்து ஈஸியா வந்து தீப்பற்றிக்கும். ஓகே, அதை வந்து நம்ம ஒரே வார்த்தையில எப்படி சொல்லுவோம், ஈஸியா எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லுவோம்? நீங்க வந்து இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் ஏத்திட்டு போறக்கூடிய அந்த டேங்கர்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க, அதுல பின்னால சைட்ல எல்லா இடத்துலயுமே எழுதியிருப்பாங்க ஹைலி இன்ஃபிளேமபிள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள் அதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அந்த பொருளுக்கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அது பக்கத்துல வந்து தீப்பிடிக்கிற மாதிரி பொருளை இது நீங்க வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள் அப்படின்னா எரியக்கூடியது. நார்மலாவே வந்து ஒரு வேர்டுக்கு முன்னால இன் போட்டுட்டோம் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஆப்போசிட்ல மாறிடும். அப்ப இன்ஃபிளேமபிள் அப்படின்னா எரியாதது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேர்டுக்கு அப்படி கிடையாது. ஃபிளேமபிள் அப்படின்னா எரியக்கூடியது, இன்ஃபிளேமபிள் அப்படின்னா எளிதில் எரியக்கூடியது. ஓகே, டக்குன்னு பத்திக்கும், அந்த மாதிரி தான் நம்ம இன்ஃபிளேமபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்ஃபிளேமபிள் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கா இருக்கும். ஒன் வேர்ட்ல வந்து சொல்லணும் அப்படின்னா இன்ஃபிளேமபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்ஆடிபிள் அப்படின்னா, ஆடிபிள் அப்படின்னா வந்து தெளிவா கேட்கறது, இன்ஆடிபிள் அப்படின்னா கேட்க முடியாத மாதிரி இருக்கிறது. ஓகே, இதுல இன் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் மீனிங்ல மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் இன்கம்பஸ்டிபிள், கம்பஸ்டிபிள் அப்படின்னா வந்து எரியக்கூடியது, இன்கம்பஸ்டிபிள் அப்படின்னா எரியாதது. ஓகே, அந்த பொருள் வந்து தீப்பிடிக்கவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்டிங்குஷபிள். ஓகே, எக்ஸ்டிங்குஷபிள் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த நெருப்பை வந்து அணைக்க முடியும், அதாவது அணைக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, எக்ஸ்டிங்குஷ் அப்படின்னா வந்து அணைக்கிறது, அதை வந்து அணைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், எக்ஸ்டிங்குஷபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். A group of guns or missile launchers operated together at one place. அதாவது இதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பீரங்கி படை. ஓகே, ஒரே இடத்துல நிறைய பீரங்கிகளை வச்சு ஆப்ரேட் பண்றது. ஓகே, படபடன்னு சுடுறது, ஒரே இடத்துல நிறைய பீரங்கி கன்ஸ் வச்சு சுடுறது, அதை வந்து என்ன சொல்லுவோம், பீரங்கி படை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரே இதுவுமே வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். இதை வந்து இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பேட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது நிறைய பேர் புதுசா இருக்கும். பேட்டரினா நம்ம வந்து ரிமோட்ல போடுற பேட்டரியை கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பேட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீரங்கி படைக்கு பேட்டரி அப்படிங்கக்கூடிய மீனிங் உண்டு. ஓகே, பேட்டரி அப்படின்னா பீரங்கி படை அப்படிங்கக்கூடிய மீனிங்கும் உண்டு. ஓகே, சல்ட்ரி அப்படின்னா என்னன்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, வயலின் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஆன்சரா இருக்காது. ஸ்கிட்ரி அப்படின்னா வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. ஓகே, ஓய்வு இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா சர்க்கிளா இருக்கிறது. இதுவும் ஆன்சர் கிடையாது. செமெட்ரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இடுகாடு. ஓகே, இறந்தவங்களை புதைக்கிற இடத்த தான் என்ன சொல்லுவாங்க, செமெட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி அப்படின்னா என்ன மீனிங், பீரங்கி படை. ஓகே, ஒரே இடத்துல நிறைய கன்ஸ் மிசைல் வந்து ஆப்ரேட் பண்றது தான் வந்து பேட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததா க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, 5 கொஸ்டின் இருக்குது. இந்த ஒரே பேராகிராஃப் தான். இதுல ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு அண்டர்லைனுக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இது வந்து நம்ம தனியா இந்த எக்ஸாமுக்கு முன்னாலே பார்த்துருக்கோம். ஓகே, இதுல கேட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம நார்மலா பார்த்தது தான், அதை வந்து எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. டிஃபாரஸ்டேஷன் இன் டிராபிக்கல் ரீஜியன்ஸ் கேன் டேஷ் த வே வாட்டர் வேப்பர் இஸ் ப்ரொடியூஸ்டு. டிஃபாரஸ்டேஷன்னா வந்து என்னது, காடுகளை அழிக்கிறது. டிராபிக்கல் ரீஜியன்ல காடுகளை அழிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேன் டேஷ் த வே வாட்டர் வேப்பர் இஸ் ப்ரொடியூஸ்ட். வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ற அந்த விதத்தை வந்து அந்த ஒரு ப்ராசஸை வந்து இது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காடுகளை அழிக்கிறனால வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து பாதிக்கத்தானே படும்.
ஸோ அப்போ அதை வந்து இது பாதிக்கும். ஓகே, அஃபெக்ட் பண்ணும். ஹோல்டு அப்படின்னா நிறுத்தி வைக்கிறது, நிறுத்திலாம் வைக்கல. ஓகே, பாதிக்கும். அட்டாக் அப்படிங்கிறது வேற. அட்டாக்னா வந்து தாக்குறது, இது தாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எஃபெக்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, அஃபெக்ட்னா பாதிக்கிறது, எஃபெக்ட் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட். ஒரு பொருள் ஒரு செயலை செய்யறோம்னா அதனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அஃபெக்ட் அப்படிங்கிறது பாதிப்பு. ஓகே, ஸோ கேன் அஃபெக்ட் த வே வாட்டர் வேப்பர் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஓவர் த கேனோபி. அதுக்கப்புறம் டேஷ் காசஸ் ரெடியூஸ்ட் ரெயின்ஃபால். ஓகே, இந்த மாதிரி பண்றனால இதனால வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாகுது. ஓகே, மழைப்பொழிவு வந்து கம்மியாகுது. அதுதான் வந்து காரணமா இருக்குது. ஓகே, ஹூம் காசஸ், இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹூம்ங்கிறது ஒரு பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், இங்க எந்த பர்சனும் வரல. ஹூங்கிறதுமே பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம், இங்கேயுமே எந்த பர்சனும் வரல. வேறுங்கிறது பிளேஸுக்கு யூஸ் பண்ணுவோம், இங்க பிளேஸை பத்தியும் சொல்லலை. விச் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அது வந்து ரெயின்ஃபாலை குறைக்குது. எது? இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்றது. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால இந்த மாதிரி ஆகுது, அதனால ரெயின்ஃபால் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் அது அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வந்திருக்கு. அப்போ விச் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். 2019 study published in the journal Ecohydrology showed that parts of the Amazon rainforest that dash converted to agricultural land. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 2019 வெளிவந்த இந்த ஈகோஹைட்ராலஜி அப்படிங்கக்கூடிய ஜேர்னல்ல இருக்கக்கூடிய ஸ்டடி வந்து எதை காட்டுது அப்படின்னா, அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஆப்ஷன் பாருங்க, வேர்பு தான் இருக்குது. ஸோ அப்போ இதோட சப்ஜெக்ட் எது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ தேட் வந்திருக்குது அப்படின்னா தேட் வந்து கன்ஜங்ஷனா வரலாம். அதாவது தேட்டுக்கு முன்னால ஒரு கிளாஸ் இருக்கும், தேட்டுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, அதாவது இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்கும், இதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் அப்படிங்கறத சப்ஜெக்ட் ஆஃப் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஆஃபுக்கு அப்புறம் வர்றது வந்து சப்ஜெக்டா இருக்கு, அதுக்கு முன்னால இருக்கதான் சப்ஜெக்ட். ஸோ பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இங்க வந்து ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். இஸ்ங்கிறது சிங்குலர், வாஸ் சிங்குலர், ஹேஸ் சிங்குலர், வேர் மட்டும்தான் ப்ளூரல். அப்ப வேர் போட்டா தான் கரெக்டா இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் that were converted to agricultural land. ஓகே, அடுத்ததா agricultural land dash higher soil and air temperature. அந்த agricultural land அதாவது அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா dash higher soil and air temperature, அதாவது அந்த இடத்துல வந்து அதிகமான ஏர் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் சாயில் வந்து ஹையர் சாயில் வந்து அதுல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இருந்துச்சு, அது கொண்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி மீனிங் இதுல வந்திருக்கணும். நார்மலா இந்த சென்டென்ஸ் வந்து இந்த பேசேஜே வந்து பாஸ்ட்ல தான் போகுது. ஓகே, அப்ப இங்க வந்து ஹேஸ்ன்னு சொல்லி ப்ரெசென்ட்ல போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பாஸ்ட்ல தான் போடணும். தட் ஹேட், ஓகே, அதாவது அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் ஹேட் ஹையர் சாயில் அப்படிங்கிற மாதிரி போடலாம். கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பொசஷனை சொல்றதுக்கு நம்ம வந்து ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். டிட் அப்படிங்கிறது வந்து பொசஷன் சொல்ற மாதிரி வராது, பாஸ்ட் டென்ஸ்ல வரும். வாஸ்ங்கிறதே பாஸ்ட் டென்ஸ்ல வரும், ஆனா பொசஷன் சொல்ற மாதிரி வராது. அந்த லேண்ட் வந்து அதிகமான சாயில், அதுக்கப்புறம் ஏர் டெம்பரேச்சரை கொண்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ கொண்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஹேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா which could dash drought conditions. ஸோ அதாவது இந்த மாதிரி மாத்தினால drought கண்டிஷன் வந்து என்னவாகும்? பியூரிஃபை ஆகுமா, சுத்தமாகுமா? drouughtனா வந்து என்னது? அந்த வறட்சி, அந்த வறட்சியான கண்டிஷன் வந்து பியூரிஃபை ஆகாது. ஓகே, இன்ஃப்ளேம் அப்படின்னா கோபப்படுத்துறது, அது வந்து கோபமாகுமா, எரிச்சல் ஆகுமா? ஆகாது. ப்ரொவோக் அப்படிங்கிறதுமே வந்து கோவப்படுத்துறது, எரிச்சப்படுத்துறது. ஓகேவா? ஸோ இதுவுமே வராது. ஸோ அக்ராவேட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். அக்ராவேட் அப்படின்னா வந்து என்னது? ஆல்ரெடி மோசமா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மோசமாக்குறது. ஓகே, இந்த மாதிரி வறட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக்கும். இந்த மாதிரி டிஃபாரஸ்டேஷன் பண்றதுனால, காடுகளை அழிச்சு அக்ரிகல்ச்சரல் லேண்டா மாத்துறதுனால, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அந்த கண்டிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் அது மோசமாக்கும். ஸோ அப்போ அக்ராவேட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலா வந்து நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 25ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுங்க. அடுத்த வீடியோல நீங்க எந்த மாதிரி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா வேற எதுவும் உங்களுக்கு சஜஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல வந்து நான் அதையுமே வந்து கன்சிடர் பண்றேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.